அம்மா கவலைப்படாதீங்க, நான் இப்பவே யாரையாவது உதவிக்கு கூப்பிடுறேன். தீபு, நீ ஒரு 5 நிமிஷம் அம்மா கிட்டே உட்காரு. சரிக்கா, உட்காரேன். சரிதா ஓடிக்கிட்டே பக்கத்துல இருக்கிற விக்ரமோட வீட்டுக்கு போய் சத்தமா கதவை தட்டிட்டு இருந்தா. விக்ரம் அங்கிள், கதவை திறங்க ப்ளீஸ். விக்ரம் அங்கிள், ப்ளீஸ் கதவை திறங்களேன். விக்ரம் அங்கிள். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் விக்ரம் கதவை திறந்தாரு. அங்கிள், அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, ப்ளீஸ் எனக்கு உதவி செய்யுங்களேன். விக்ரம் அப்புறம் சரிதா ஓடிக்கிட்டே சரிதாவோட வீட்டுக்கு போனாங்க. சரிதாவோட அம்மா இன்னமும் மயக்க நிலையில தான் இருந்தாங்க. அப்புறம் அவளோட தம்பி தீபு அழுதுகிட்டே அவங்களோட அம்மாவோட தலைய தடவிக்கிட்டு இருந்தான். விக்ரம் உடனே ஆம்புலன்ஸ கூப்பிட்டான். அதுக்கப்புறம் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. அங்க சரிதாவோட அம்மாவை அட்மிட் பண்ணாங்க. சரிதா ஒரு பெஞ்ச்ல உக்காந்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் அவளுக்கு பக்கத்துல விக்ரம் வந்து உக்காந்து, சரிதா, உனக்கு ஒன்றும் ஆகல? அங்கிள், அம்மாக்கு உடம்பு சரியாகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? டாக்டர் சொன்னாங்க உங்க அம்மாவுக்கு இதயத்துல பிரச்சனை இருக்கா, அவங்களுக்கு இதயத்துல ஆப்ரேஷன் பண்ணணுமா. 1 மாசம் வரைக்கும் அவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும். இப்போ நாங்க என்ன பண்றது அங்கிள்? உனக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா ஆப்ரேஷன் ரொம்ப காஸ்ட்லி. அவ்வளோ காசு என்கிட்ட இல்லையே. டாக்டர் இன்னைக்கே காசு கொடுக்கறதுக்கு சொல்றாங்க, இல்லைன்னா அவங்க ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. நாங்க காசு எங்க இருந்து எடுத்துட்டு வருது? சரிதா அப்புறம் விக்ரம் அங்கிளும் சேர்ந்து கூட அவ்வளோ நிறைய காசை ஏற்பாடு செய்ய முடியல. இதனால டாக்டர் சரிதாவோட அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. சரிதாவோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா அடுத்த நாள் அவங்களுக்கு திரும்பவும் ஹார்ட் அட்டாக் வந்ததால அவங்க இறந்து போயிட்டாங்க. சரிதா இப்போ ஒரு அனாதையாயிட்டா. அப்புறம் அவ மேல அவளோட சின்ன தம்பி தீபுவோட பொறுப்பும் வந்துருச்சு. அவ நதிக்கரை கிட்ட உட்காந்து தன்னோட குடும்பத்தை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா. காலமும் நம்மளோட எப்படி விளையாடுது. ஒரு காலத்துல எங்களோடது எவ்வளவு அழகான குடும்பமா இருந்தது. நாங்க சந்தோஷமா இருந்தோம். அப்பா ராத்திரி ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வருவாரு, எங்களுக்காக பொம்மைகளை வாங்கிட்டு வருவாரு. எங்க அம்மாவும் ருசியான உணவுகளை செஞ்சு வச்சிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் நானும் தீபுவும் ரொம்ப சண்டை போட்டுட்டு இருப்போம். அப்போ எங்க அம்மா எங்களை திட்டுவாங்க. நாங்கெல்லாம் சந்தோஷமா சாப்பிட்டு விளையாடிக்கிட்டு வெளியில சுத்த போயிட்டு இருப்போம். நான் தான் எங்க அப்பாவோட செல்லமா இருந்தேன். ஆனா அன்னைக்கு ராத்திரி எங்க அப்பா ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போனதுக்கு அப்புறம் எல்லாமே மாறி போயிடுச்சு. இப்போ எனக்குன்னு தீபுவை தவிர இந்த உலகத்துல யார் இருக்கா? ஆனா நான் தீபுக்காகவாவது தைரியமா இருந்தே ஆகணும். இப்போ எங்க கிட்ட அம்மா அப்பாவோட அந்த வீடு மட்டும்தான் இருக்கு. சரிதா வீட்டுக்கு திரும்ப வந்தா. அங்க பார்த்தா தீபு வீட்டுக்கு வெளியில நின்னு அழுதுகிட்டு இருந்தான். என்னாச்சு தீபு? விக்ரம் அங்கிள் எங்க? உன்ன அவர் தானே பாத்துக்கிட்டு இருந்தது. அப்பதான் விக்ரம் வீட்டுக்குள்ள இருந்து சில பேப்பர்ஸ் எடுத்துட்டு வந்து அத சரிதா கையில கொடுத்தாரு. இந்தா வீட்டோட பத்திரம். இப்போ இந்த வீடு எனக்கு சொந்தம். நீங்க 2 பேரும் இங்க இருக்கவே முடியாது. சீக்கிரமா பொட்டி படிக்க எடுத்துக்கிட்டு இங்கிருந்து கிளம்பி போங்க. சரிதாவால இதை எதையுமே நம்ப முடியல. அவ விக்ரம் அங்கிள நம்பினா. ஆனா அவரு அவங்களோட இந்த நிலைமைய பயன்படுத்திக்கிட்டு சரிதாவோட வீட்டை அவரோட பேருக்கு மாத்திக்கிட்டாரு. இப்போ சரிதாக்கும் தீபுக்கும் வீடு கூட இல்ல. இப்போ அவளுக்கு வேற வழியே இல்ல. அவளால தனியா போராடவும் முடியாது. அவ தீபுவை கூட்டிக்கிட்டு ரோடோரமா உட்காந்துக்கிட்டா. அக்கா, அப்பா அம்மா எங்க போயிட்டாங்க? அவங்க நம்மள கூட்டிட்டு போக ஏன் வர மாட்டேங்கிறாங்க? அவங்க நம்மளுக்கு சாப்பிட ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அக்கா, எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ கவலைப்படாத தீபு, அப்பா அம்மா எங்கேயும் போல. அவங்க எப்பவுமே நம்ம கூடவே இருந்து நம்மள பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களால நம்ம கிட்ட வர முடியாது, அவ்வளவுதான். ஆனா நான் உன்கிட்டயே இருக்கேன், எப்பவுமே இருப்பேன். இப்போதைக்கு நீ தூங்கிடு. நாளைக்கு உனக்கு நான் கண்டிப்பா சாப்பிட கொடுக்கறேன். சரிதா தீபுவை ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்க வச்சா. அப்புறம் அவ பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ஸ்ல இருந்து சாப்பாட்டை கேட்க போனா. ஹோட்டல்காரங்க எல்லாருமே அவளை துரத்தி விட்டுட்டாங்க. அப்புறம் அவ ராம்தாரியோட ஹோட்டலுக்கு வந்தா. அங்கிள், நாங்க 2 நாளா எதுவுமே சாப்பிடல, எங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க ப்ளீஸ் அங்கிள். அட, இவங்க எங்கிருந்து வராங்களே தெரியல. வாங்க இங்கிருந்து. உங்களுக்கு இங்க ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு நாங்க கடையை நடத்தல. வந்துட்டாங்க அப்படியே. அப்பதான் இவங்க பேசிக்கிறது எல்லாத்தையும் அந்த ஹோட்டல் ஓனர் ராம்தாரி கேட்டுட்டாரு. அவரு சரிதா கிட்ட வந்து இப்படி கேட்டாரு. என்ன ஆச்சுமா? இவ்வளோ ராத்திரியில இங்க என்ன பண்றீங்க? நானும் என் தம்பியும் 2 நாளா பட்னியா இருக்கோம், எங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுங்க. சரிம்மா, இப்போவே கொடுக்குறேன். உனக்கு வெக்கமா இல்ல? பட்னியா வந்தவங்கள அப்படியே துரத்துற? போய் சாப்பாடு எடுத்துட்டு வா போ. சொல்லுங்க நீங்க, என்ன ஆச்சு? சரிதா ராம்தாரி கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொன்னா. சரிதாவோட கதையை கேட்டு ராம்தாரி சரிதா மேல இறக்கப்பட்டு இப்படி சொன்னாரு. சொல்லுங்க,
நான் உங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ண முடியுமா? நானே காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். எங்க அம்மா எனக்கு சோலே குல்ச்சே செய்யறது நல்லா சொல்லி கொடுத்திருக்காங்க. நான் அதையே செஞ்சு அதை வித்து காசை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என்கிட்ட அந்த வேலைய ஆரம்பிக்கிறதுக்கு காசே இல்ல. நீங்க மட்டும் எனக்கு இந்த விஷயத்துல உதவி செஞ்சா நான் உங்களோட உதவிய என்னோட வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டேன். ராம்தாரி சரிதாக்கு கொஞ்சம் காசு எடுத்துட்டு வந்து கொடுத்து இப்படி சொன்னாரு. நீ ரொம்ப தைரியமான பொண்ணுமா. உன்னோட வாழ்க்கையில நீ தோத்து போகவே மாட்ட. அப்பா அம்மா கூட இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட உங்களை ஏமாத்தினாலும் நீங்க உங்களுக்காக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பேன். நான் இதை எல்லாத்தையும் என்னோட தம்பி தீபுக்காக பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை அவன் மட்டும் இல்லனா நான் எப்பவோ தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன். அங்கிள், நான் உங்ககிட்ட இருந்து இன்னொரு விஷயத்த கேட்க நினைக்கிறேன். சொல்லுங்க. நான் உங்க ஹோட்டலுக்கு வெளியில ஒரு பழைய சைக்கிள் இருக்கிறத பார்த்தேன். நான் அந்த சைக்கிளை எடுத்துட்டு போலாமா? நான் அந்த சைக்கிள் மேலதான் சோலே குல்ச்சே பிசினஸ் செய்யலான் இருக்கேன். சரி, அதை ரிப்பேர் பண்ணி நான் நாளைக்கு கொடுத்துட்றேன். இப்படி ராம்தாரியோட உதவியால சரிதா சோலே குல்ச்சேவை செய்ய ஆரம்பிச்சா. அப்புறம் அத சைக்கிள்ல வச்சு வித்துக்கிட்டு இருந்தா. அவ தன்னோட சோலே குல்ச்சேயோட பேரு ராம்தாரி சோலே குல்ச்சேன்னு வச்சா. அவளோட சோலே குல்ச்சே ரொம்பவே ருசியா இருந்தது. அப்புறம் அந்த சோலே குல்ச்சேவை சாப்பிடுறதுக்காக சரிதாவை வீட்டுக்கு கூப்பிட்டு இருப்பாங்க. ராம்தாரி சரிதாவோட இந்த முன்னேற்றத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவரு சரிதாவை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டாரு. சரிதா ராம்தாரிய அவளோட பெரிய அண்ணன் மாதிரி மதிச்சா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவரு கொடுத்த கடனையும் அடைச்சிட்டா. சரிதா அவளோட சம்பாத்தியத்துக்கு ஏத்த மாதிரி அவளோட தம்பி தீபுவை ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விட்டா. அவனை நல்லா படிக்க வச்சா. சரிதா இப்படியே 28 வருஷம் சைக்கிள்ல சோலே குல்ச்சேய வித்தா. அப்புறம் அவளோட தம்பி தீபு நல்லா படிச்சு ஒரு பெரிய ஆபீசர் ஆயிட்டான். தீபு சரிதாவை தன்னோட அம்மா மாதிரி பாத்துக்கிட்டான். அப்புறம் அவனோட வெற்றிக்கான புகழ எல்லாத்தையும் சரிதாக்கே கொடுத்தான். தீபு ஆபீசர் ஆனதுக்கு அப்புறமா கூட சரிதா சோலே குல்ச்சே விக்கிறத நிறுத்தவே இல்ல. ஏன்னா இதாலதான் அவ இப்போ தன்னோட சொந்த கால நின்னுட்டு இருக்கா. அவ அந்த ஊர் முழுக்க ராம்தாரி சோலே குல்ச்சேய வித்து ரொம்பவே பிரபலமாயிட்டா. அது மட்டுமே இல்லாம சரிதாவோட சோலே குல்ச்சேய வாங்கி சாப்பிடறதுக்காக பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் கூட வந்துட்டு இருந்தாங்க. ஒரு கிராமத்துல ரூபவதிங்கிற ஒரு பொண்ணு அவங்க அப்பா கூட இருந்தா. ரூபவதிக்கு அம்மா கிடையாது. அதனால அவங்க அப்பா டியூட்டிக்கு போனதுக்கு அப்புறமா அவ வீட்ல தனியா தான் இருப்பா. ஒரு நாள் ரூபவதி அவங்க அப்பா கிட்ட என்ன சொன்னானா, அப்பா, ஒன்னு எனக்கு ஒரு அம்மாவை கூட்டிட்டு வாங்க, இல்ல ஒரு மாடு வாங்கித்தாங்க. எனக்கு தினமும் வீட்ல தனியா உட்கார்ந்துருக்கிறது ரொம்ப போர் அடிக்குது. அம்மா, எனக்கு வயசாய் போச்சுமா. உனக்கு நான் உங்க அம்மாவை கொண்டு வர முடியாது. ஏன்னா இந்த வயசுல என்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா உனக்கு நான் ஒரு மாடை கொண்டு வந்து கொடுக்கறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த கிராமத்துல மாட்டு சந்தை நடக்கும். ரூபவதியோட அப்பா அந்த சந்தையில இருந்து ரூபவதிக்கு ஒரு மாடு வாங்கிட்டு வந்தாரு. அப்பா, நீங்க ரொம்ப அழகான மாடு வாங்கியிருக்கீங்க. இதை நான் இனிமே முன்னின்னு தான் கூப்பிடுவேன். இப்ப ரூபவதி வீட்ல தனியா இல்ல. அவ தினமும் மாடு கூட விளையாடிக்கிட்டே இருப்பா. அதுக்கு புல்லு கொடுப்பா, அதுகிட்ட பால் கறப்பா, அப்புறம் அதுக்கு கவிதை படிச்சு காட்டுவா. ரூபவதி வீட்டு பின்னாடி ஒரு சேட்டும் அவரோட மனைவியும் இருந்தாங்க. ரூபவதியோட மாடு முன்னி ரொம்ப குறும்பு பண்ணும். அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கிராமத்துல இங்கேயும் அங்கேயும் ஓடிடும். ஒரு நாள் மத்தியானம் ரூபவதி தூங்கிட்டு இருந்தா. அப்ப முன்னி அந்த சேட்டோட வீட்டுக்கு போய் ரொம்ப சுத்தமான இடத்துல எல்லாம் சாணத்தை போட்டுட்டு வந்துடுச்சு. சேட்டோட மனைவி எழுந்து பார்த்தப்ப ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம முன்னிய ஒரு கொம்பால அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னி கத்துற சத்தம் ரூபவதி காதுல கேட்ட உடனே தூங்கிக்கிட்டு இருந்தவ எழுந்துட்டா. ரூபவதி சேட்டோட வீட்டுக்கு ஓடி வந்தா. அம்மா, அம்மா, போது, நிறுத்துங்க, அடிக்காதீங்க, பாவம் அது செத்து போட போகுது. இதை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. மறுபடியும் இது வந்து அசிங்கம் பண்ணுச்சு, அப்புறம் நான் அதை உயிரோட விடவே மாட்டேன். ரூபவதி அழுதுகிட்டே முன்னிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. முன்னிக்கு ஒரு கொம்பு உடைஞ்சிருச்சு. இனிமே இதை நாம கட்டி போட்டு தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ரூபவதி முன்னிக்கு வைத்தியம் பார்த்தா. அப்புறம் ஒரு கம்பு அடிச்சு அதுல முன்னிய கட்டி போட்டுட்டா. இனிமே நான் கவலை இல்லாம இருக்கலாம்.
இனிமே இது எங்கேயும் ஓடி போகாது. ஒரு நாள் போஸ்ட்மேன் ரூபவதி வீட்டுக்கு லெட்டர் எடுத்துட்டு வந்தாரு. என்னாச்சுமா? யார் கழுதாசி அது? அப்பா, ஊர்ல இருந்து சித்தப்பா லெட்டர் போட்டிருக்காரு. இந்த மாசம் 25ஆம் தேதி பிரீத்திக்கு கல்யாணமா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரூபவதி அவளோட தங்கச்சி கல்யாணத்துக்கு போனா. இங்க பாரு முன்னி, இன்னும் 2 நாள் தான். புல்லெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், ஒழுங்கா சாப்பிடு. அப்புறம் இங்க தண்ணி வச்சிருக்கேன், இத குடிச்சிரு. ரூபவதியும் அவங்க அப்பாவும் போனதுக்கு அப்புறம் முன்னி தன்னோட கயிறை இழுத்து இழுத்து அந்த கூட்டை உடைச்சிருச்சு. அப்புறம் கிராமம் ஃபுல்லா சுத்தி வந்துச்சு. சேட்டும் சேட்டோட மனைவியும் தூங்கிட்டு இருந்தத முன்னி பார்த்துச்சு. முன்னி வீட்டுக்குள்ள நுழைஞ்சது அவங்க 2 பேர் முகத்திலையும் சாணம் போட்டுடுச்சு. ரூபவதியும் அவங்க அப்பாவும் 2 நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தப்ப அந்த கட்டை உடைஞ்சிருந்தது. அப்பா, முன்னி எங்க போச்சு? 2 பேரும் முன்னிய கிராமத்துல தேடினாங்க. அட சித்தப்பா, எங்க மாடை பாத்தீங்களா? தம்பி, உங்க மாட்டை சேட்டும் அவருடைய பொண்டாட்டியும் அடிச்சு கொன்னுட்டாங்க. ரூபவதிக்கும் அவங்க அப்பாவுக்கும் பயங்கர கோவம் வந்துருச்சு. அவங்க 2 பேரும் நேரா சேட்டோட வீட்டுக்கு போனாங்க. நான் கேட்டது உண்மைதானா சேட்டு? எங்க மாட்டை நீங்க கொன்னுட்டீங்களா? கொன்னுட்டேன். அது எங்க வீட்டு முன்னாடி சாணி போட்டுச்சு, அதனாலதான் நான் கொன்னுட்டேன். நீங்க பண்ணது பெரிய தப்பு சேட்டு. நான் பஞ்சாயத்துல உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை தண்டிக்க சொல்றேன். நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒன்றும் நடக்காது. நம்ம ஊர் வழக்கம்படி மாட்டுக்கு பதில் மாடு தான் கொடுக்க சொல்லுவாங்க. நான் உனக்காக புது மாட்டை வாங்கி வச்சிருக்கேன், அங்க பாரு. எங்க மாடு இந்த மாதிரி சோர்வா இருக்காது. இந்த கிழட்டு மாட்டை நீ எங்கேருந்து கொண்டு வந்த? பாரு, ரொம்ப நீ பேசிக்கிட்டு இருக்க. உன் மாட்டுக்கு பதிலா நான் மாட்டை கொடுக்கறேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்கிட்ட சண்டை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பார். உனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கா. நீ என்ன பண்ணிடுவ சொல்லு. வாமா போலாம். இந்த மாதிரி மோசம் பண்றவங்க கிட்ட பேசுறது வேஸ்ட். ரூபவதியும் அவளோட அப்பாவும் ஒரு வயசான மாட்டை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. அப்பா, எனக்கு என்னோட முன்னி தான் வேணும். ரூபா, இப்போ நம்ம மாட்டு கண்டிப்பா வராது. அதனால அந்த கிழட்டு மாட்டையே நம்ம அன்பா பாத்துக்கலாம். ரூபவதியும் அவங்க அப்பாவும் அந்த மாட்டை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அந்த மாடும் ஆரோக்கியமா ஆயிடுச்சு. ஒரு நாள் ரூபவதி மாட்டோட பால் எடுத்துட்டு இருந்தா. அப்பா, சீக்கிரம் வாங்களே, மாட்டுக்கு பாலுக்கு பதிலா தங்க பாலா வருது. அட, இது எப்படி நடந்தது? கொஞ்ச நேரத்துல அந்த பக்கெட்ல இருந்த தங்கம் சுத்தமான தங்கமா மாறிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? இது தங்கத்தை கொடுக்கிற மாடு. தங்கம் கொடுக்கிற மாட்டால ரூபவதி ரொம்ப சீக்கிரத்துல பணக்காரியா ஆயிட்டா. அட, நம்ம நிலைமைய பாத்தீங்களா? நீங்க எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கீங்க. நீங்க அந்த வயசான மாடை ரூபவதிக்கு கொடுத்தீங்கல்ல, அது இப்போ தங்கம் கொடுக்குது. ஒருவேளை அந்த மாடு நம்ம கிட்ட இருந்திருந்தா இந்நேரம் பெரிய பணக்காரங்களா ஆயிருப்போம். சேட்டு தங்கம் கொடுக்கிற மாட்டை திரும்பி கூட்டிட்டு வரதுக்காக யோசனை பண்ணாரு. அவரு ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற சந்தையில ஒரு நல்ல மாட்டை வாங்கினாரு. அந்த மாட்டை கூட்டிக்கிட்டு அவர் ரூபவதி வீட்டுக்கு போனாரு. என்னங்க மாமா, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? உங்க அப்பா வீட்டுல இருக்காரு அம்மா? இல்ல, அவரு டியூட்டிக்கு போயிருக்காரு. என் கிழட்டு மாட்டை எனக்கு கொடுத்துருங்க. அது எங்க அம்மாவுக்கு சமானமானது. அதுக்கு பதிலா நீ நல்ல பலமான வயசுல இருக்கிற மாட்டை எடுத்துக்கோ. அப்படியா? நாங்க அந்த வயசான மாட்டை நல்லா கவனிச்சு ஆரோக்கியமா மாத்தினா அப்புறம் அது தங்கப்பால் கொடுக்க ஆரம்பிச்சது. இப்ப நீங்க அந்த மாட்டை திருப்பி கேக்குறீங்களா? எங்களால கொடுக்க முடியாது. நல்லா யோசிச்சு பார். உங்க அப்பாவை தவிர இந்த உலகத்துல உனக்கு யாருமே இல்ல. ஒருவேளை அவருக்கு ஏதாவது நடந்ததுன்னு வச்சுக்கோ. ரூபவதி பயந்து போயிட்டா. அந்த சேட் அந்த வயசான மாட்டை கூட்டிக்கிட்டு போயிட்டாரு. அவர் வீட்டுக்கு போனதும் அதுகிட்ட பால் கறக்க ஆரம்பிச்சாரு. அட, என்ன இது? இந்த மாடு ஒரு சொட்டு பால் கூட கொடுக்கல. என்னங்க, இன்னைக்கு அதுக்கு ஏற்கனவே பால் கறந்துருப்பாங்க. நாளைக்கு பால் கறந்து பாருங்க. அன்னைக்கு ராத்திரி சேட்டும் சேட்டோட மனைவியும் தூங்கிட்டு இருந்தாங்க. மறுநாள் அவங்க தூங்கி எழுந்து பார்த்தா அந்த மாடு அவங்க வீட்டுல 2 அடி ஒசரத்துல சாணம் போட்டு வச்சிருச்சு. சேட்டும் சேட்டோட மனைவியும் கட்டில இருந்து இறங்கி வெளியே போக முயற்சி பண்ணாங்க.
ஆனா அவங்க 2 பேரும் அந்த சாணத்திலேயே விழுந்துட்டாங்க. அதுல விழுந்து மூச்சடைச்சு அங்கேயே இறந்துட்டாங்க. இதுக்கு தான் சொல்லுவாங்க, அடுத்தவங்களுக்கு பாவம் செஞ்சா அவங்களுக்கு நிச்சயம் அதுக்கான தண்டனை கிடைக்கும்.